ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஜெட்ஸ் அண்ட் மொபைல்ஸ். இனி நம்ம சேனலில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்த லேப்டாப் ஸ்டாக் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு லீஸ்ட் பட்ஜெட் ஆக்சுவலாக ஸ்டார்டிங் வந்து ஒரு 9,000 10,000 பட்ஜெட்ல இருந்து அப் டு உங்களுக்கு ஒரு 25-30 கேமிங் லேப்டாப்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஒன்று காட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெவிலியன் கேமிங் இருக்கும், ஹெச்பியில் இருக்குது. அப்புறம் வந்து ஹெச்பிலே வந்து இந்த மாதிரி ரைசான் 5 சீரிஸ் 5000 வித் 16 GB ரேம், அப்புறம் வந்து 51260 இந்த மாதிரிலாம் கான்ஃபிகரேஷன் இருக்குது. உங்களுக்கு லீஸ்ட் பட்ஜெட்லேருந்தே உங்களுக்கு காட்டுற லீஸ்ட்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஹெச்பியில் வந்து நல்ல கான்ஃபிகரேஷன் i5ல 6th ஜென்ரேஷன் 512 GB, சாரி 8 GB ரேம், 8 GB ரேம், அப்புறம் 256 SSD-யோட இருக்குது. பீஸ்லாம் நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்குது. இது ரேட் பார்த்து ரொம்ப ரொம்ப லீஸ்ட் கொடுக்கும். ஜஸ்ட் 12,500, 12,500 ரூபாய்க்கு நல்ல லேப்டாப் தான். நல்ல கிளியர் கண்டிஷனில் இருக்குது. இது சும்மா ஆக்சுவலாக இந்த ஒரு கிளான்ஸ் வந்து போட்டது வந்து எப்படின்னா லேப்டாப் ஸ்டாக் இருக்குன்னு சொல்லிட்டு போடுறதுக்காக தான். ரெகுலராக லேப்டாப்ஸ் நிறைய பேர் வருவாங்க, வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் டெய்லி பார்த்தீங்கன்னா 1-2 லேப்டாப் போயிட்டே தான் இருக்குது. அதனால நம்ம ஸ்டாக் வீடியோ போட முடியல. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேப்டாப்ஸ் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இதெல்லாம் ஆல்ரெடி போட்டிருந்தேன். i3ல வந்து 11th ஜென்ரேஷன் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 11,999 போட்டிருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்பியில் இது கூட நல்ல லேப்டாப். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஜஸ்ட் 9,500 rupees. இது வந்து i5ல வந்து 6th ஜென்ரேஷன். நீங்கள் வந்து காமிச்சிடுறேன். இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 GB ரேம், அப்புறம் வந்து 256 GB SSD-யோட இருக்குது. பீஸ்லாம் நல்லா தெளிவாக இருக்குது. இது i5ல வந்து உங்களுக்கு ஜென்ரேஷன் மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அது வித் சார்ஜர், ஒரிஜினல் சார்ஜர் எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் 9,500 rupees வரும். 9,500 ரூபாய்க்கு இது காட்டும். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஆக்சுவலாக. ஓஎஸ் கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நம்மளே இது பண்ணி கொடுத்துரும். இதோட கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு பாருங்க. இன்டெல் கிராஃபிக்ஸோட இருக்கு. சிபியூ பார்த்தீங்கன்னா i5ல 8th ஜென்ரேஷன். i5 நான் 6th ஜென்ரேஷன் வச்சேன். i5 8th. மெமரி வந்து 8 GB ரேம். ஹார்ட் டிஸ்க் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அதனால தான் விஷயம். ஆக்சுவலாக 1 TB ஸ்டாண்டர்ட் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அப்போ கிராஃபிக்ஸ் வந்து இன்டெல் UHD கிராஃபிக்ஸ் வந்து உங்களுக்கு 4 GB கிராஃபிக்ஸோட இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லீஸ்ட் தான். ஜஸ்ட் 9,500 rupees. 9,500 ரூபாய்க்கு ஹெச்பி லேப்டாப் வித் சார்ஜரோடு கொடுக்குறோம். சூப்பரான ரேட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கலாம். இது உங்களுக்கு நல்ல ஸ்பீடு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 TB ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு ஒரு 256 GB SSD போடுறீங்களோட ரொம்ப ஸ்பீட், நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அதே நம்ம தேவையான நம்மளே போட்டு கொடுத்துரும். இல்லை நீங்கள் நார்மல் யூஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஸ்டாண்டர்ட் ஹார்ட் டிஸ்கே வச்சு இது 1 TB ஸ்டோரேஜோட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதோட ஆட் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 2,500 மட்டும் வரும். தேவைன்னா சொல்லுங்கள். அந்த மாதிரி இது மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி சாதாரண லேப்டாப் மட்டும் இல்லை, எல்லாமே நல்லா உங்களுக்கு வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 லேப்டாப் இருக்கு. இந்த மாதிரி ஹெச்பிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று பார்த்தீங்களா, அதே மாதிரி 2 லேப்டாப்ஸு. இது சொன்ன மாதிரி ஜஸ்ட் 12,500 rupees, 12,500 ரூபாய்க்கு வரும் உங்களுக்கு. இது கேமிங் லேப்டாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கான்ஃபிகரேஷன். இது பார்த்தீங்கன்னா NVIDIA கிராஃபிக்ஸோட இருக்குது. ஹெச்பி பெவிலியன் சீரிஸ். இது பெவிலியனில் வந்து உங்களுக்கு வந்து ரைசான் இதோட கிராஃபிக்ஸே உங்களுக்கு அட்வான்ஸாக இருக்கும். 16 GB ரேம், 512 GB SSD, 256 GB SSD-யோட இருக்குது. அப்புறம் வந்து 1 TB ஸ்டாண்டர்ட் ஹார்ட் டிஸ்க் எல்லாமே இருக்குங்க பாருங்க. AMD Ryzen 5 3550 சீரிஸ். இது மெமரி பார்த்தீங்கன்னா 16 GB ரேம் இருக்குது. அப்புறம் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அப்புறம் வந்து 256 GB SSD தனியாக இருக்குது. ஆக்சுவலாக பெர்ஃபார்மன்ஸ்க்காக கொடுக்குறது. அப்புறம் வைஃபை இதெல்லாம் பாருங்க. NVIDIA GeForce கிராஃபிக்ஸ் ஒரு 4 GB, AMD ரேடியன் கிராஃபிக்ஸ் அது ஒரு 4 GB இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு 6.9 7 GB, இது ஒரு 4 GB, இது ஒரு 6.9 கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு தனியாக 4 GB கிராஃபிக்ஸ் இருக்குது சொல்ல போனால். இது நல்லா உங்களுக்கு கேமிங் லேப்டாப். இது ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்கும். ஜஸ்ட் 24,500, 24,500 ரூபாய்க்கு ஒரு கேமிங் லேப்டாப், பெவிலியன் லேப்டாப் சீரிஸ். இதுக்கு முன்னாடி கூட இதே போட்டிருந்தோம். இதே பெவிலியன் லேப்டாப் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 28,999 போட்டிருந்தோம். இது கொஞ்சம் ரேட் கம்மியாக கிடச்சதுனால கம்மியாக கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு சார்ஜர் வேணும் அப்படின்னா தனி காஸ்ட் வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 150 வாட் சார்ஜர் தான் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். 150 வாட்ஸ் சார்ஜ் நம்மகிட்டே இருக்கும். 1,500லேருந்து 2,500 rupees வரைக்கும் வரும். ஒரிஜினல் சார்ஜர்னா அது தனியாக நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு i5ல 8th ஜென்ரேஷன் ரொம்ப சூப்பரான லேப்டாப். ஆக்சுவலாக ஹெச்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ புக்கும் இருக்குது. அப்புறம் ஹெச்பியில் எலைட் புக்கும் இருக்குது. ரொம்ப கிளியர் கண்டிஷனில் இருக்குது. பீஸ் நல்லா தெளிவாகவே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா i5ல 8th ஜென்ரேஷன் 8 GB ரேம் நினைக்கிறேன். அதை காமிச்சிருக்கேன். ஆமாம், 8 GB ரேம், அப்புறம் 512 GB SSD-யோட இருக்குது. சாரி 8 GB ரேம், 256 GB SSD-யோட இருக்குது. இன்டெல் HD வந்து UHD கிராஃபிக்ஸ் வந்து கிராஃபிக்ஸ் 4 GB கிராஃபிக்ஸோட இருக்குது. இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா எலைட் புக், HP எலைட் புக்கில் வந்து 840G5, HP எலைட் புக் 840G5,
பீஸ்லாம் நல்ல கிளியர் கண்டிஷனில் இருக்குது. இந்த Bang & Olufsenன்றது இந்த JBL பிராண்டோட ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இருக்கும். நல்ல டிஸ்பிளேலாம் நல்ல கிளாரிட்டியோட இருக்கும். ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லீஸ்டாக கொடுக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 17,800 ருபீஸ், 17,800 ஹெச்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனோட இருக்கும். பீஸ் அந்த லோகோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ரொம்ப லீஸ்டான பிரைஸ். இதுக்கு முன்னாடிலாம் வந்து 22,000 25,000 சேல் பண்ணிட்டு இருந்தோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 17,800 ருபீஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரும். ஹெச்பி ப்ரோ புக்கு இது ஒரு 17,500 ருபீஸ் வரும். இதே சேம் i5ல 8th ஜென்ரேஷன் ஆன் பண்ணல லேப்டாப். இதுவும் அதை பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எல்லாமே சேர்ந்து வரும். ஹெச்பி ப்ரோ புக் சீரிஸ் இதோட இது மாடல் பார்த்தீங்கன்னா ஹெச்பி ப்ரோ புக் 440G6. இது 840ல G5, இது வந்து 440G6. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 17,500 ருபீஸ் வரும். இது இல்லாமல் நிறைய இந்த மாதிரி ரேடியன் கிராஃபிக்ஸோட இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்பியில் வந்து பார்த்தீங்கன்னா 840. ஆமாம், இது ஒரு மாடல் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறேன். இதோட இது கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB ரேம்னு நினைக்கிறேன். Ryzen 3 வித் ரேடியன் கிராஃபிக்ஸ் 8GB ரேம் இருக்குது. ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 512 SSDயோட இருக்குது. இது ரேட் பார்த்தீங்கன்னா நல்ல லீஸ்டான ரேட்டு தான். இது ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 14,500 ருபீஸ், 14,500 512GB SSDயோட இருக்குது, 8GB ரேம். இது நல்ல கான்ஃபிகரேஷன். 15.6 இன்ச் லேப்டாப்போட இருக்குது. அப்புறம் கால் பண்ணுங்கள். இது இல்லாமல் உங்கள் லேப்டாப்ஸில் நிறைய ஆக்சுவலாக உள்ள இருக்குது. லேப்டாப்ஸ் நிறைய இருக்கிறதுனால ஒரு பெஞ்ச் பத்தாது. உங்களுக்கு நிறைய நல்ல கான்ஃபிகரேஷன்லாம் வேணும் அப்படின்னா வருது. இல்லை ரேட்டு கம்மியில் வேணும், ஒரு சும்மா பேசிக் யூஸ் தான், 4,000 ருபீஸ் லேப்டாப் இருந்தால் போதும். ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் இல்லாட்டி வந்து i5ல 2nd ஜென் 3rd ஜென் 4th 5th வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 4,000 to 5,000 ருபீஸ் தான் வரும். அதெல்லாம் தேவைன்னா உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு வேணும்னா நார்மலாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.